2026 புத்தாண்டு ராசி பலன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஒரு புத்தாண்டு. நம்ம எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்தோட நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இந்த ஆண்டு நமக்கு எப்படிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. இன்னைக்கு நம்மளோட வேத ஜோதிடர் முத்துக்குமாரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்றத சொல்ல போறாங்க. நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். கடைசியா மீனம் வந்துட்டீங்களா எங்க ராசிக்கு? ஆல்ரெடி நாங்களே ஜென்மசனியில இருக்கோம். இது நாங்க வேற கடைசியா வேற இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஸோ மீனம் இப்போ ஜென்மசனி இப்போ சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படா அந்த 2026 முடியும் அப்படின்ற ஒரு ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி மேம் இருக்க போகுது இந்த 2026? நான் பர்சனலாக மீனம் கொடுத்து வச்ச ராசின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஜென்மசனி நடக்கும்போது ராசிநாதன் குருவே உச்சமாகி ராசியை பார்க்குறாருன்னா அப்போ இது என்ன பார்ஷியாலிட்டி? மித்தவங்கெல்லாம் ஜென்மசனியில் எல்லாம் அனுபவிச்சோம். மீனத்துக்கு மட்டும் ஒரு ரிலீஃபை குரு கொடுக்குறாரு செகண்ட் ஹாஃப்ல. மேம் இந்த 9ல குருன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது மீனத்துக்கு குரு? 9ல் குரு இல்லை, 5ல் குரு இருக்கிறாரு. 5ல் குரு இருக்கிறது ஈக்குவலி குட். 9ல் இருக்கிறதுக்கு ஈக்குவலி குட். ஓடி போனவனுக்கு 9ல் குரும்பாங்க. அது மாதிரி 5ல் இருக்கிறவங்களுக்கு ஈக்குவலி குட் இருக்கிறதுக்கான அதுன்னு குரு தன்னோட வீட்டே பார்க்குறாரு. இப்போ பார்க்குற மீனம் அவருடைய சொந்த வீடு. அப்போ என் வீடை ஹவுஸ் ஓனர் நான் என்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன்னா வீடு நல்லா தானே இருக்கும். உள்ள ஒரு ரவுடியை வச்சிருந்தாலும் என் கண் பார்வையில் தான் இந்த ரவுடி நான் வச்சிருக்கேன். இதுதான் சனியை பார்க்குற குரு. ஸோ அப்போ சனியுடைய அந்த சேட்டையெல்லாம் ஜூன் மாதத்துக்கு மேலே காணாமல் போயிடும். ஜூன் வரை மீனம் கவனமாக இருந்துக்கணும். ஸ்டில் நட்பில் கவனமாக இருங்க. புது ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். தெரியாத விஷயங்கள் தெரியாத தொழில்களை பண்ணாதீங்க. அதிகமான பேச்சுங்கிறது வேண்டாம் எதையுமே. ஏன்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவாங்க. வெகுளித்தனம். நமக்கு எனக்கு நான் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஆசையாக போய் சொல்லுவாங்க. நான் ஒரு நகை வாங்கியிருக்கேன்னு ஆசையாக ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு இல்லை, ஒரு ஆசை சந்தோஷத்துல சொல்லிடுவாங்க. பட் அது திருஷ்டியா மாறி ஒரு ஹாப்பினஸ்ல ஷேர் பண்ண எல்லாரும் நமக்கு அதே மாதிரி நல்ல எண்ணத்துல பார்க்க மாட்டாங்கங்கிறது தெரியாது. மைண்ட் செட் அவங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பகுத்து பார்க்க தெரியாது. ஸோ அதனால அதுல கவனமா இருந்துக்கணும் மீனம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த 2.5 years அவங்க உஷாரா இருக்கணும். இந்த காலகட்டம் நீங்க 6 months சொல்லிட்டீங்க. எந்த வழிபாடு, எந்த தெய்வ வழிபாடு? மீன ராசிக்காரங்க அதிகமாக பண்ண வேண்டிய ஒரு வழிபாடு முருக வழிபாடு தான். எப்படி விருச்சிகம் முருகனை கும்பிடணுமோ அதே மாதிரி மீனமுமே முருக வழிபாடு அப்படிங்கிறது அதிகமாக பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த குடைவரை கோயிலில் உள்ள முருகன்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச கோவில் கழுகுமலை, மலை மேலே இருக்கிற கோவில், மலைக்குள்ளே இருக்கக்கூடிய கோவிலில் உள்ள முருகன், இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. ஆண்டி குளத்தில் இருக்கக்கூடிய முருகனான பழனி முருகனை வழிபாடு பண்ணுறது மீனத்துக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யும். அதே மாதிரி கந்த குரு கவசம் கேட்கணும். ஏன்னா இது குருவுடைய ராசி இல்லையா. முருகனை நம்ம குருவா ஏற்றுக்கிறது தான் கந்த குரு கவசம். முருகா உன்னை நான் குருவா ஏற்றுக்கிறேன், 8 திசையில இருந்து என்னை காப்பாத்து. இதுதான் கந்த குரு கவசம். அதனால குரு கவசம், கந்த குரு கவசம் கேட்கறது மீனத்துக்கு ரொம்ப நல்லது. ஃபைன் மேம். ஸோ இப்போ அந்த நான் ஆல்ரெடி திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன் மேம். ஏன்னா அந்த கடைசி அந்த 2.5 ஜென்மசனியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இன்னுமே நீங்கள் கவனமாக இருக்கணும், இன்னுமே இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு சிறப்புகள் ஏதாவது இருக்கா மேம்? சிறப்பாக பண்ணணும்னு மீனராசிக்காரங்க இந்த ஜென்மசனியோட அந்த தாக்கம் அப்படிங்கிறது குறையிறதுக்கு சின்ன விஷயம்தான். பங்க்சுவலாக இருக்கணும். ஒரு டைம் சொல்கிறோன்னா அந்த டைமில் போய் ஒரு இடத்துல நிற்கிறது. ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம்னா அதை கரெக்டாக முடிக்கிறது. காப்பாற்ற முடியாதது தானே மேம். இந்த காப்பாற்ற முடியாத விஷயங்கள் எல்லாம் சனி செய்வார். அதையும் மீறி நம்ம ஒரு ஊந்துதல்ல அந்த சனியை நீங்கள் எஃபர்ட் போடுங்க. நீங்கள் எஃபோர்ட் போட்டு மேலே வரணும். அதுதான் ஜோதிடமே. கிரகங்கள்லாம் அது செய்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கோம்னா அப்புறம் நமக்கு என்ன வேலை செய்ய போகுது? நீங்கள் அதுக்கு எதிராக இதை செய்யுங்க. எதிர்வினை ஆற்றணும், வேற வழியே இல்லை. சனிக்கு எதிராக எதிர்வினை ஆற்றணும். அப்போதான் நம்ம ஜெயிக்க முடியும். நீ நேரம் சீக்கிரம் போட மாட்டியா, நான் சீக்கிரம் போவேன். டிசிப்ளின்டான லைஃப் ஸ்டைலில் இருக்கணும். காலைல குளிச்சுட்டு தான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, இது ஒரு டிசிப்ளின் தான். ஒரு நீட்டாக ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிறது. நம்மளை அறியாமல் தன்னை அறியாமல் ஒரு பொறாமை வரும். அது பொறாமைன்னு சொல்ல முடியாது. இப்போ உங்கள் சாரீ நல்லா இருக்குன்னு நான் நினைக்கலாம், நம்மக்கிட்ட இந்த கலரில் இல்லையேன்னு நினைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்லாம் இது சின்ன விஷயம். இது மாதிரி பெரிய விஷயங்களையும் வரலாம். நம்மள அறியாமல் வரக்கூடிய ஒரு பொறாமை. இப்போ பொதுவாகவே ஒரு ஹியூமன் டெண்டன்சி, ஒருத்தர் கஷ்டப்பட்டால் நம்ம பாவப்படுவோம். அவங்க டக்குன்னு முன்னேறும் போது
பெருவாரியான நம்மளால அதை ஏத்துக்க முடியாது. Exactly. நீங்க இதை நிறைய இடத்துல பார்த்திருக்கலாம். இந்த குணம் இருக்குதுன்னா அதை மாத்திக்கணும். ஓகே. ஸோ இதுதான் இந்த 12 ராசிகளுக்கும் ரொம்ப பொறுமையா, ரொம்ப அழகா எல்லா விஷயமும் வந்து எடுத்து சொன்னீங்க. ஸோ ஜென்ரலாவே எல்லாருக்குமே வந்து நிறைய ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் அவங்கவங்க ராசிக்கு அப்படின்னு வரும்போது. இப்போ பொதுவா இந்த 2026ல டாப் இவங்கலாம் அப்படின்ற மாதிரியான ராசிகள் ஏதாவது இருக்கா மேம்? ரிஷபம், துலாம், விருச்சிகம், தனுசு ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாவே கண்டிப்பா. அவங்க எது தொட்டாலும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இவ்வளோ வருஷங்கள் இல்லாத நிறைய லைஃப் டேர்னிங் டெசிஷன்ஸ் எல்லாம் இந்த ராசிக்காரங்க இந்த 2026ல எடுப்பாங்க. ஃபேவரபிளா இருக்கும். ஸோ வேலையாகட்டும், பணம், கடன் பிரச்சனை எல்லாமே வந்து இந்த ராசிகாரங்க கண்டிப்பா. இதுல வந்து மிதுனம் கடகத்தையுமே நீங்க சேர்த்துக்கலாம். மிதுனமும் கடகத்தையும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஜென்ம குரு விலகுறதே மத்த ராசிலாம் என்ன மேம் பாவம் பண்ணுச்சு? சேர்த்துக்கோங்களேன் அவங்களையும். இல்ல கண்டிப்பாங்க. குரு உச்சமாகறதே இந்தியால இருக்கிறவங்களுக்கு பெரிய நல்ல விஷயம் தான். கடக அட்சரேகையில வந்து குரு உச்சமாகறாரு. பொதுவா இந்தியா நல்லா இருக்கும். இந்திய மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு வருடம் தான். பார்டர் டென்ஷன்ஸ் இருந்தாலும் பெருசா வார், பெரிய பெரிய டிசீசஸ்லாம் இந்த வருஷம் வர போறது இல்ல போன வருஷத்தை மாதிரி. அதனால பொதுவா இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்குமே ஒரு நல்ல வருடமா தான் 2026 இருக்கு. ஃபைன் மேம். இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகா எல்லா விஷயமும் எடுத்து சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும் இவ்வளோ நேரம் நீங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் எங்களோட அரங்கத்துக்கு நாங்க உங்களை வந்து வேற ஒரு இதுல வந்து நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி மேம். நன்றி.